வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். போலீசாரின் திடீர் நடவடிக்கையில் பல ஆவணங்களுடன் சிக்கிய நபர். அம்பாறையில் பல ஆவணங்களுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பக்கியல்ல கன்னியம்மா பகுதியில் 4 கிராம் 100 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவால் நடத்தப்பட்ட சோதனையின் போது அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரிடமிருந்து வெவ்வேறு பெயர்களை கொண்ட 4 தேசிய அடையாள அட்டைகள், 2 வெளிநாட்டு கடவுச்சீட்டு, ஓட்டுநர் உரிமம், 2 பிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் கிராம சேவையாளர் சான்றிதழ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த நபர் அடையாள அட்டைகள் மற்றும் வெவ்வேறு பெயர்களை கொண்ட வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளுடன் பல இடங்களில் சேவைகளை பெற்றுள்ளமையும் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் ஏதேனும் குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளாரா என்பது குறித்து பக்கியல போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குப்பை ஏற்றும் வாகனத்தில் சென்ற தமிழரசு கட்சியின் தவிசாளர்கள். குப்பையேற்றும் வாகனத்தில் ஏறி மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் செங்கலடி மற்றும் வாழைச்சேனை தவிசாளர்கள் சென்றுள்ளனர். குறித்த கலந்துரையாடலானது இன்று காலை சுற்றுச்சூழல் அமைச்சரின் தலைமையில் நடைபெறுகின்றது. இந்நிலையில் இதுவரையில் தமது சபைகளுக்கான வாகனங்கள் வழங்காத நிலையில் இவ்வாறு மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்திற்கு தவிசாளர்கள் சென்றுள்ளனர். தமிழர் பகுதியில் இரவில் நடந்த பரபரப்பு சம்பவம் அதிரடி காட்டிய மக்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் மோட்டார் சைக்கிளில் வீதியால் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்துக்கு அருகாமையில் நேற்று இரவு 7 மணியளவில் வீதியால் பயணித்துள்ளார். இதன்போது இனந்தெரியாத கொள்ளையர்கள் இருவர் பெண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த 4.5 பவுன் தங்க சங்கிலியை பறிமுதல் செய்து கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் அடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த சம்பவத்தில் 32, 22 ஆகிய நபர்கள் தர்மபுரம் விசுவமடு பகுதியினை சேர்ந்தவர்கள் என சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளனர். திடீரென நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்த எதிர்க்கட்சி எம்பிக்கள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சி எம்பிக்களும் இன்று காலை நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். கோட்டை நீதவான் நீதிமன்ற முற்றத்தில் அனைத்து எம்பிக்களும் ஒன்று கூடியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் ஒன்று தொடர்பான வழக்கு இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தார். இதன் காரணமாக சுஜீவ சேனசிங்கவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீதிமன்றத்தை நோக்கி படையெடுத்துள்ளனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், எதிர்க்கட்சி எம்பிக்களான மனோ கணேசன், தயாஸ்ரீ ஜெயசேகர, ரஞ்சித் மதுப பண்டார, லக்மன் கிரியலு, மரிகான், அர்ஷனடி சில்வா, பழனிதி காம்பரம், முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலரும் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் உதய கம்பின்பல, கபீர் ஹாசிம் உள்ளிட்ட பலரும் சுஜீவ சஞ்சீகவிற்கு ஆதரவு தெரிவித்து நீதிமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர். அபிவிருத்தி திட்டங்களை விரைவில் செயற்படுத்துமாறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவிப்பு. அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக செயற்படுத்துமாறு பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அறிவித்துள்ளது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 23,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளின் அபிவிருத்தி பணிகளுக்காகவும் 53,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு முன்னர் அபிவிருத்தி திட்டங்களுக்கு குறித்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். சில உள்ளூராட்சி மன்றங்களை ஸ்தாபிப்பதில் ஏற்படும் தாமதம் காரணமாக அவற்றின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கும் தாமதமாகியுள்ளதாக பிரதியமைச்சர் ருவன் செனரத் தெரிவித்தார். எவ்வாறாயினும் குறித்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை மீண்டும் திரைசேரிக்கு திருப்பி அனுப்ப நேரிடும் என பிரதியமைச்சர் ருவன் செனரத் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.